மூவி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஒரு 2 பேர் பேசுகிற ஒரு விஷயங்கள் தான். நம்ம நம்பரை ஷேர் பண்ணால் எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக படமாக எடுத்து அதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் படம் எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ராம் சார் வேறு லெவல், சூப்பர். அவர் டைரக்ஷன், அதுக்கப்புறம் மியூசிக் வந்து சாய் சார் சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி அவர் பண்ண 2 சாங் நான் கேட்டிருக்கேன். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சாய் சார் பண்ண மியூசிக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த 2 சாங்குமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. பப்ளிக் அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு வராங்க. ஆனால் இதை பார்த்து நிறைய பேர் அதை வந்து மெசேஜை எடுத்துக்கணும் நல்லபடியாக. படம் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பாக்யராஜ் சார்லாம் வந்து சொல்லவே வேணாம். அதை ஆக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாலே போதும். ஆனால் அது வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் காமெடியும் சரி, அவர் பேசின வார்த்தைகளும் சரி, அவரோட ஆக்ஷனும் சரி, வேறு லெவல் சூப்பராக இருக்கு. மனோகரா சார் அவரோட ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறப்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். ஆக்டிங்கும் சரி, அது சொல்ல முடியாது, வார்த்தை வரலைங்க சார். மியூசிக் நல்லா சொல்லிட்டேன். மியூசிக்கு சாய் சாரோட மியூசிக் ஆல்ரெடி நான் அடிமை மாதிரி கேட்டிருக்கேன். தனியாக இருக்கும்போது கேட்டிருக்கோம். நான் காரில் போகும்போது கேட்டிருக்கோம். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க சாங் போட்டு நல்லா இருக்கான்னு கேட்குற ஒரு பட்சத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்ட 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 சாங்குமே ரொம்ப சூப்பர். பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, சின்ன ஒவ்வொரு பிரச்சனைகள் இது பண்ணுறாங்க. இந்த படத்தில் மக்கள் வந்து பெண்கள் வெளியே போகும்போது தன்னுடைய நம்பரை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதை இது பண்ணுறாங்க. அதுபோல் வில்லன் பார்த்தீங்கன்னா படங்களில் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க. பார்க்கும்போது அவங்க வில்லன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார். யாராலையும் பார்த்தா இவர் தான் வில்லன், இந்த அளவுக்கு இவர் இதை பண்ணியிருப்பாரா அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய முகம். பட் படங்களில் பார்க்கும்போது அது அவர் தான் பண்ணுறாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. புரியல. மறைந்த பாலா சார் இந்த ஸ்க்ரீனில் நம்ம கடைசியாக பார்க்குறோம். ரொம்ப திருப்தியாக இருந்து. பாக்யராஜ் சார் இதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார், போலீஸ் ரோல். அவருடைய இது நான் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஹாய், இந்த படத்தோட பேர் என்ன சுடும் பனி. இந்த படத்துக்கு டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பொண்ணுங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை நம்பி நம்பர் கொடுத்தோ இல்லை நேரில் போய் பார்த்தோ நிறைய விஷயத்த மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. மெசேஜ் எல்லாம் சூப்பராக இருக்கும். 2வது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போரே அடிக்காதுங்க. இடையில காமெடியும் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. நாங்கள் தேவையான என்ன ஒரு விழிப்புணர்வோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சார் வந்து டைரக்டர் ராம் செல்வா சார் நல்லா மேக்கிங் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டு, வில்லன் இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். ஹீரோயின்லேருந்து எல்லாருமே. ஆனால் புதுமுகமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க படத்தை பாருங்கள். அது மட்டும் இல்லை, நானும் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். என்னோட சீனும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து புதுமுகங்கள்லாம் நடித்தா, இன்னொரு விஜய், அஜித் சார்லாம் நடிச்சிருந்தா இன்னொரு தேட்டரில் வந்திருக்கும். ஆனால் இப்போ கூட்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸு. ஸோ கண்டிப்பாக கூட்டம் வரும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், பேச்சுலர்ஸாகவும் பார்க்கலாம். கண்டிப்பாக இதை வரவேற்கக்கூடிய படம் தான். தேங்க்யூ. படத்தில் என்ன மெசேஜ்னா, ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாரையும் நம்பி நம்ம விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது, நம்பரும் கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது, நம்பரும் கொடுக்கக்கூடாது, நம்பவும் கூடாது. அதுதான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களும் இதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. நிறைய சீட்டட் நடக்குது. ஸோ யாரையும் நம்ப வேண்டாம். அதுக்காக தான் இந்த மெயின் மெசேஜ். அதாவது இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். ஏன் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கூட பிறந்தவங்களே நம்ப முடியாத சூழ்நிலையில் தான் எல்லோரும் இருக்காங்க. அதனால் நீங்கள் யாருமே வந்து அவங்க நல்லவங்க நினச்சி நம்ம விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி இன்ஸ்டாவில், எஃபியில் எல்லாருமே நான் இந்த இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல இருக்கேன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அதனால தான் ப்ராப்ளம் ஆகுது. உங்கள் பர்சனலை வெளியே தெரியாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ உங்கள் பர்சனலை யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இதுதான் மெயினான விழிப்புணர்வு. படம் கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. இதில் வந்து மனோபாலா சார், சிங்கம்புலி சார், அப்புறம் பாக்யராஜ் சார், இதில் எல்லாமே நல்ல நல்ல ரோல் பண்ணும்போது ஒரு காமெடியும் இடையில வச்சுருக்காங்க. மனோபாலா சார் பார்க்கும் போதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், போரே அடிக்காது. ஏன்னா சிங்கம்புலி சார் இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தம் இன்றைக்கும் நமக்குள்ளே. ஆனால் காமெடியாக இருந்தாலும் அது கரெக்டாக அவங்க பேரண்ட்ஸோட எப்படி மிங்கிள் ஆகணுமோ அது கரெக்டான டைமில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம்.
பெண்கள் வந்து அவங்க நம்பர் வந்து பர்சனலாக வச்சுக்கிறணும். அதை வந்து பப்ளிக்கில் நாம் வந்து சத்தம் போட்டு நம்ம சொன்னால் அதை ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணி அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அவேர்னஸ்க்கான படம் தான். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேர் புதுமுகம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் லேடிஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கணுங்கிறத ஒரு நல்ல மெசேஜோடு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பாக்கிராஜ் சார், சுந்தரராஜன் சார் எல்லாருமே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம மிரட்டல் செல்வனா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. சாண்டி மாஸ்டர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் நல்லபடியாக இருக்குது. எல்லாருமே படத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து நிறைய டைம் நிறைய பேருக்கு, எனக்கு கூட அது நடந்திருக்கு. எனக்குன்னு நிறையா பொண்ணுங்களுக்கு இது நடந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, ஒரு மெசேஜ் வந்தால் கூட அது யாருன்னு தெரியாதவங்க நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இது நல்ல ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்னுமே இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறமா எடுப்பாங்க. ஸோ இன்னுமே இந்த மாதிரி இன்னும் படங்கள் எடுத்து இன்னும் விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஆமாம், கண்டிப்பாக.